அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் வந்திருப்பாங்க. சோ அவங்க 2 பேர் வந்தவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம ஹீரோ கூட அவங்களுக்கு கேம்பெயின் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டே போயிருப்பாரு. ஐயோ ஹீரோயின் கூட தனியா போலாம்னு நினைச்சுமே இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு போயிருப்பாரு. பட் இப்போ அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்தலாமா? இப்போ அவங்க 3 பேர் என்ன பேசுனாங்க, எதுக்காக வந்து இப்போ அவங்க கூட வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தலாமா? சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம 2 அசிஸ்டன்ட்ஸும் வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தா தாரா மேடம் ஏய் 2 பைத்தியங்களா வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் கட்டி முடிச்சு ஒரே குதூகலம் மாறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, ஆஹா ஒரு பைத்தியம் இருந்தாலே சமாளிக்க முடியாது, இப்ப 3 பைத்தியங்களா ரைட்டா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரியா இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயினி அவங்க அசிஸ்டன்ட் 2 பேருமே வீட்டுக்குள்ள கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் உட்கார்ந்துனே வாங்க வாங்க உட்காருங்க, ஆமா எப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு நீங்க வந்தது அப்படின்னு பேசிக்கிருக்காங்க. அவங்களும் ஆமா என்ன பண்றது, நீங்க தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, சோ அதனால அங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு, ஆக்சுவலி இதுதான் உங்க வீடா, ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க சியோல இதை விட இன்னும் நல்ல சூப்பரான வீட்டுல இருந்தீங்கல்ல அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினி, ஏமா உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா? இல்ல 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 இது எப்படி தெரியுமா இருக்கு, என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வெளியே வந்து அப்பாவியா மனுஷன் உட்கார்ந்துட்டு இருந்தவர் யோசிச்சுட்டு, இது சரிப்பட்டு வராது கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தாரா ஒர்க்குக்கு லேட் ஆச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பட் அந்த நேரத்துல இங்க இருக்கிற இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒர்க்குக்கு தானே வந்திருக்கோம் வாங்க மேடம் சொல்றப்ப அவங்க இல்ல இல்ல நான் ஒர்க்குக்குலாம் போகல வெளியே போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் இப்படி சொல்லவுமே அவங்க அப்படியே பாக்குறாங்க, ஐயோ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கானே, தாரா என்னாச்சு வா போவோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு சரி சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் என்னங்கறத அவன்கிட்ட பேசிட்டு வரேன், ஆனா நாங்க 2 பேரும் ஒர்க்குக்குலாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்படியே நேரா போனவங்க அங்க போய் ஹீரோ ஏன்டா கத்துற சும்மா இருடா, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கல்ல ஒர்க்குன்னு சொன்னா அவங்க வருவாங்க வெயிட் பண்ணு நான் அவங்கள சமாளிச்சுட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு திரும்பும்போது கரெக்டா அவங்க 2 பேரும் மேடம் போலாமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அவங்களும் பாக்குறாங்க ஐயோ அப்படின்னு. நம்ம ஹீரோ பாவம் அப்படியே ரொம்ப பாவமா பாக்குறாரு. பார்த்தா எல்லாரும் வண்டியில போறாங்க. அப்படி போகும்போது பாவம் நம்ம ஹீரோ தாங்க மனசே விட்டுட்டாரு. என்னடா நம்ம லவ்வர் கூட தனியா இருக்கலாம்னு நினைச்சா இப்படி இவங்க 2 பேர் வந்துட்டாங்களேன்னு ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே போறாரு. ஆனா நம்ம ஹீரோயினையும் ஹீரோவும் கழட்டி விடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஆமாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, இல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க போற வழியில பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்க தங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாரு. நம்ம ஹீரோவும் ஆமா அங்க வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், ஏன்னா நீங்க கேம்பெயினுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், வேணா வர வேணா நீங்க வந்து அந்த காஃபி ஷாப்ல தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்துல அவங்க மேடம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நோ என்ன ஓகேவா, இங்க பாருங்க நாங்க வந்தது இங்க ஒர்க் பண்றதுக்காக இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக இல்ல, அதனால நாங்க உங்க கூட வந்து தங்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவாலையும் பேச முடியல நம்ம ஹீரோயினாலையும் பேச முடியல. ஆமாங்க என்னங்க பேசுறது ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில எல்லாம் அமைதியாயிடுறாங்க. இங்க அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாவண்டி நேத்து நம்ம மிஸ் கோவை வந்துட்டு என்ன பாடுபடுத்திருச்சு இந்த அம்மா பாவம், என்ன பண்றது அவங்களும் வந்து அவங்க பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றாங்கல்ல, அதனால இத்தனை வருஷமா அவங்களுக்குள்ள இருந்த அந்த கோபம் எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க அப்படின்னு. அதுல கூட பாருங்க நல்ல வேலை நேத்து அந்த முடியை பிடிச்சு ஆஞ்சினாங்க பாத்தியா, எப்படியோ தப்புச்சிட்டாங்க மிஸ் கோ அப்படின்றப்ப, இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு முடி நிறைய கையில கிடைக்கல, கிடைச்சிருந்தா பாவம் இன்னும் போட்டு பாடா படுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ். அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எங்க நம்ம ஹீரோவோட தாத்தா பாட்டிக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து அங்கிட்டு போய் வாக்கிங்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து பாக்குறாரு. அதுவும் ஹீரோவோட தாத்தா தான் பாக்குறாரு. பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சாப்பாடு யார் வச்சாங்க அப்படின்னு. சோ அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவோட அப்பா வராரு. வந்துட்டு என்னப்பா என்னாச்சு மெடிசன்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்றப்ப, சாப்பிட்டாங்க இப்ப கொஞ்சம் நிறைய மாறிக்கிட்டு வராடா அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அவங்க வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சங்கியோ இங்க பார் திரும்பவும் மீச்சோல அனுப்பாத அப்படின்றாங்க. சோ இத பார்த்துட்டு அவரு, நான் எதுக்கு என் பொன்னாடியை வந்து திரும்ப அனுப்ப போறேன் அப்படிலாம் அனுப்ப மாட்டேமா அப்படின்ட்டு போறாரு. பட் இவங்க சொன்னதுக்கான அர்த்தம் அவருக்கு புரியல. அவங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த சாப்பாடே பாக்குறாங்க. சோ அவங்க யாரை மீன் பண்றாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப மீச்சோல்றது நம்மளுடைய மிஸ் கோ தான் அப்படிங்க. நம்ம மீராக்காவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம மீராக்கா வந்துட்டு ஏதோ ஒரு மெயில் அனுப்பிட்டு, நான் மெயில் அனுப்பிட்டு அது எக்ஸ்பிரஸ் மெயில் அனுப்பியிருக்கேன் பாத்துக்கோ அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு, சரி ஓகே ஜாபுக்கு என்னாச்சு திரும்ப நான் எப்போ வர்றது அப்படின்றே, இல்ல அதை பத்தி நான் பேசிதான் ஆகணும், கண்டிப்பா வந்து நான் மேலிடத்துல பேசுறேன் அப்படின்றாங்க. இங்க பாரு தி பெஸ்ட் எம்ப்ளாயா நான் இருந்திருக்கேன், சோ அதுக்கேற்ற மாதிரி பேசு அப்படின்றப்ப அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. இவங்களும் எனக்கு புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லி அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹோட்டல்ல இருந்து இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நம்ம செக்ரட்டரி கோ 2 பேருமே வர்றாங்க. அப்படி வரும்போது கூட பாருங்க அங்க பாருங்க அவர் வந்து கேட்கிறாரு, டே கோ ஏன்டா இந்த மாதிரி ஒரு மட்டமான ஹோட்டல்ல எனக்கு ரூம் போட்டு கொடுத்த, என்னால முடியலடா நைட்டு பூரா தூக்கமே இல்லடா, பாடுறா முதுகுலாம் வலிக்குதுடா, இங்க இருக்கிற பெட் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்குடா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லடா டேய் நான் உனக்கு வந்து சியோல் போகவும் கண்டிப்பா நீ இப்ப எவ்வளவு செலவு பண்றே அதோட 3 மடங்கு பணம் தரண்டா, தயவு செய்து எனக்கு வேற ஏதாவது நல்ல ஹோட்டலா பாடுறா அப்படின்றப்ப, சாரி சார் நான் உங்களை மாதிரி பெரிய பணக்காரன் கிடையாது, சொல்ல போனா இதுக்கே நான் 50,000 ரூபான்னு கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கிறப்ப வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் த பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லலாம், ஏன்னா நான் வந்து சம்பளம் கம்மி தான் சார், என்
ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றான். அதே நேரத்தில் அவர் சரிடா கிரெடிட் கார்டு இருக்கும்டா அதுல ஏதாவது பண்றா அப்படின்றப்ப சாரி சார் கிரெடிட் கார்டை ஹோட்டலோ மோட்டலோ எங்க தேய்ச்சாலும் சரி அந்த ஸ்டேட்மெண்ட் நேரா என் பொண்டாட்டிக்கு போகும், என் பொண்டாட்டி என்னைய கண்டிப்பா கொன்றுவா அப்படின்றாரு. இவருடைய உண்மையை நாம எடுத்து சொல்றா அப்படின்றப்ப எதுக்கு சார் என்னுடைய பாஸ் சிஇஓ வந்துட்டு எனக்கு என்ன அனாதையா விட்டுட்டாரு, அவருக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் தரல செலவுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி பாஸ்ட் நீ எதுக்கு இருக்க, வேலையை விட்டு வா புது வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என் முன்னாடி சொல்லுவா. இது நமக்கு தேவையா சார் அப்படின்றாரு. அவர் அப்படியே பாக்குறாரு, ஐயோ எதுவுமே பண்ண முடியாதாடா, எதுவுமே பண்ண முடியாது சார், இங்கதான் நம்ம தங்கி ஆகணும் அப்படின்றாரு. சரி வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய மீராக்காவும் பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம மீராக்கா வந்து இதை பார்த்தவங்க டக்குன்னு அங்க இருக்கிற அந்த தலையாரி ஆபீஸ்ல வந்து விசாரிக்கிறாங்க. என்னாச்சு எதுக்காக வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இன்னும் இதாகல அப்படின்றப்ப இல்லமா நம்ம ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க, அதனால நம்டாலால வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ப்ராஜெக்ட் அங்கதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சரி நீ எதுக்குமா இவ்வளவு லேட்டா வர்ற அப்படின்னோடனே சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க அப்படின்னா அவர் உனக்கு வேற வேலை இல்ல போமா அப்படின்ட்டு போறாரு. அதே நேரத்தில் கரெக்டா அவங்க அப்படி திரும்பும் போது அங்கிட்ட இருந்து நம்ம ஆளு கார் வருதா இவங்க அப்படியே பாக்குறாங்க வரட்டு வரட்டு இன்னைக்கு இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. பட் அங்க இருந்து பார்த்த எக்ஸ் ஹஸ்பண்டோ கோகோ நிப்பாட்டாதரா தயவு செய்து வண்டி நிப்பாட்டாத போய்கிட்டே இரு அப்படின்றாரு. அதே மாதிரி பக்கத்துல வரும்போது தான் தெரியுது இவங்க வந்து நிப்பாட்டாம அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க யோ யோ நில்லியா யோ யோ அப்படின்னு பின்னாடியே வர்றாங்க. இவர் டே நிப்பாட்டாத புட 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 அப்படின்றாரு. நம்ம கோவம் வந்து கேக்குறான் சார் என்ன சார் இப்படி பண்றீங்க, அவங்க நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்றப்ப எதுக்கு அவகிட்ட போய் நான் உண்மையெல்லாம் சொல்லி நான் தேவையில்லாம வசவாங்கிறாங்க இன்னும் நீ உங்க அப்பன் பிள்ளையாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேணவே வேணாம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் திரும்ப இங்க சந்தாரால ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல இன்வெஸ்டரை பார்ப்போம் எல்லாமே நம்மளோட தான் இருக்கணும். ஆனா கண்டிப்பா இங்க ஆரம்பிப்பேன் என்னதான் வந்து நம்டாரால ஆரம்பிக்க சொன்னாலும் நான் இங்க ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுப்பேன் அப்படின்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினியை ஆக்சுவலி வந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்த பார்க்கவும் ஜாலியா இருக்காங்க. போய் போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு ஆமா ஆக்சுவலி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெயின்லேண்ட்ல இருந்து வந்திருக்காங்க பட் இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்களே எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. புரியுது புரியுது புரிஞ்சா சரிதான். ஆமா எப்படி அவங்களால தங்க முடியுமா, தங்குவாங்க நீ எவ்வளவு டென்ஷனா இருக்க எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த டென்ட் எல்லாம் போட்டு ரெடி ஆகி அந்த ஃபயர் கேம்ப் எல்லாம் போட்டு உட்காந்துட்டாங்க. சோ உட்காந்து ஒயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட பாருங்களேன் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி லைட்டா பெயின் எடுக்குது எனக்குள்ள அப்படின்னு நம்ம ஹீரோயினியும் ஓ இங்கயா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி சும்மா மசாஜ் மாதிரி பண்றாங்க. சோ அந்த நேரத்துல கரெக்டா அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தவங்க ஆக்சுவலி தாரா மேடம் நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க, ஆக்சுவலி நீங்க வந்து உங்களுடைய ஹோம் டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க, நான் வந்து ஹோம் டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறல எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்னு இல்ல நீங்க உங்க சொந்த ஊருக்கு வந்த உடனே உங்களுடைய பேச்சு நடை உடை எல்லாமே மாறி இருக்குது அப்படின்றாங்க. இவங்க எதை வச்சு சொல்றீங்க, அதுவா அதான் நீங்க நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு அங்க இருக்கிறப்ப வந்து பயங்கர போக்கஸா இருப்பீங்க வேலையில மட்டும் மத்த எதுலயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க, ஆனா இங்க நிறைய விஷயம் மாறி இருக்கு அப்படின்றாங்க. இவங்க வந்து அப்படிலாம் இல்ல அப்படின்னு அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் வந்துட்டு ரொம்ப குளிருது பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த பிளாங்கெட்ல எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்து கொடுத்துட்டு இவங்களை அப்படியே போத்திக்கிறாங்க. போத்திட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினி கையை பிடிச்சிக்கிறாங்களா நம்ம ஹீரோயினி அப்படியே பாக்குறாங்க என்ன அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு அப்படியே வெக்கப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வீட்டுல வந்துட்டு ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பாக்குறாரு. ஒண்ணு இல்ல அவங்க அம்மா செஞ்சு வச்சதான் இருக்குது இதை போய் சாப்பிடறதா அப்படின்ட்டு சுஜியை சாப்பிடுவோம் சுஜி எடுக்க போறாரு. அங்க பார்த்தா சுஜி இல்ல சார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வாங்கலான்னு கடைக்கு போயிறாரு. அங்க போய் வாங்கிட்டு வரும்போது கூட பாருங்க அவர் ஃப்ரெண்டு பார்த்து என்ன இங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா எப்ப பாரு இந்த சுஜி சாப்பிடறப்ப நீயாவே சாப்பிடுற வேற யாரு கூட சேர்க்க மாட்டியா, சரி நீ இப்படி உட்காரு நான் போய் வேற ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் 2 பேரும் சேர்ந்து அடிப்போம் தயவுசெய்து இங்க உட்காந்து அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறாரு. இவரும் சார் ரைட் நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவர் உட்காந்து அடிக்கிறாரு. கரெக்டா இவர் அடிக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் வராரு. இவங்க ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க ஆனா இப்ப பேச்சுவார்த்தை இல்ல அவர் அப்படியே பாக்குறாரு இவன் கூட உட்காந்து அடிக்கிறதா அப்படின்ட்டு டக்குன்னு உள்ள போய் இவரும் சுஜியை வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்தவரு அப்படியே பாக்குறாரு. டக்குன்னு அங்க போய் உட்காந்து அடிக்கலாம் போகும்போது அவரு இந்த இடம் ஆல்ரெடி புக்டு வேற ஒருத்தர் வராரு நீங்க அங்க போய் அடிங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு இவர் எந்திரிச்சு போய் பக்கத்துல உள்ள டேபிள்ல உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன அப்படின்னா 2 பேருமே வலுவா காமெடி பண்ணுவாங்க. ஹீரோட அப்பா மனசுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் இப்பதான் வெளியே வருது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பாவும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய அப்பா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரா. இவர் என்ன பண்றாரு நம்ம ஹீரோனுடைய அப்பா இங்க பாரு தாராவும் ராஜும் வந்து லவ் பண்றாங்க அவங்கள ஒழுங்கா ஒண்ணு சேர்த்து வை சும்மா சும்மா வந்து அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்றாரு. டேய் தேவையில்லாம பிரைவேட் விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு என்னடா பிரைவேட் விஷயம் டேய் தேவையில்லாம உன் பொண்டாட்டி இறந்து 8 வருஷம் ஆச்சு அதுக்கு தேவையில்லாம என் ஒய்ஃபை தான் வந்து பிளைம் பண்ண இப்ப உன்னால உன் பையன் வாழ்க்கையும் போகுது அது மட்டுமா உன் பையனால என் பொண்ணு வாழ்க்கையும் போகுது நல்ல அப்பா நல்ல பையன் உங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சத்தம் போட்டோன்னே அவர் அப்படியே எந்திரிச்சுறாரு. என்னடா சொன்ன நல்ல அப்பா நல்ல பையனா என் பையனை பத்தி நீ எப்படா பேசலான்னு எந்திரிச்சு அடிக்கலான்னு இவர் போறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய அப்பா அடிச்சிடறாரு. அடிச்சு தள்ளி விட்டுறாரு. பார்த்தா அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் உடஞ்சிருது. ஆக்சுவலி அவர் கீழே விழுந்திருக்கும் போது இவரும் சொல்றாரு ஏன்டா டேய் உன் வைஃப் இறந்து 8 to 10 வருஷம் ஆகும் சும்மா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாவது யோசிச்சு உன் பையன் வாழ்க்கையை பத்தி என் பொண்ணு
வாழ்க்கை பத்தி யோசிச்சியா? ஏன் என் ஒய்ஃபே வந்து இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சா தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சட்டம் போட்டுட்டு இருக்காரு. சத்தம் போட்டுட்டு இருக்காரு. பட் அவர் அப்படியே மெதுவா எந்திரிச்சு அந்த லைட்டா போத தெளிஞ்ச உடனே அவரும் சட்டையை பிடிச்சாரு, இவரும் சட்டையை பிடிச்சாரு. இவர் கேக்குறாரு உனக்கு எப்பறா என்னோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லி. இவரு கேட்க அவர் டே உனக்கு எப்பறா என்னோட வழி தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க ரெண்டு பேரும் நீ எப்பறா என் பையன் வாழ்க்கையை கெடுக்கலாம், நீ எப்பறா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலாம்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு ஹீரோட அப்பா. அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. டே நிறுத்துறா, உனக்கு விஷயம் தெரியுமாடா, எனக்கு வர வர கண் பார்வை போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல எனக்கு ஞாபக மறதி வேற. சில நேரத்துல யாரு என்னங்கறது ஞாபகமே மறந்து போதுடா. அந்த மாதிரி நேரத்துல போட்டோவை பார்த்தாண்டா நானே தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் எதுக்குறா நினைக்காம இருப்பேன், போட முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வழி யாருக்கடா தெரிய போகுது அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாரு. இங்க அப்படியே நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தூங்குறதுக்காக நம்ம ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்றாங்க வாமா அப்படின்னு. பட் நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துட்டு சரி ஓகே லேட் ஆயிடுச்சு எல்லாம் தூங்குவோமா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரி நீங்க அங்க போய் தூங்குங்க நான் இங்க தூங்குறேன்னு தான் போறாங்க. மேடம் என்னது இது நீங்க போய் அங்க தூங்குறேன்றீங்க, அவன் உங்க கூட ஒர்க் பண்றது தானே, வேணாம் வேணாம் வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து தூங்கலாம். இல்ல இல்ல இது 2 பேர் தான் தூங்குறதுங்க பாரு, அது மட்டும் இல்லாம எனக்கு 30 வயசுக்கு மேலாச்சு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்காது நான் பாத்துக்கிறேன்றாங்க. பட் இவங்க அதெல்லாம் இல்ல மேடம் நம்ம 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு வம்படியா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. டக்குன்னு இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நிமிஷம் நின்னு இங்க பாருங்க நாங்க 2 பேரும் டேட் பண்றோம் ஓகேவா, ஆமா நாங்க 2 பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு அப்படியே 2 பேரும் மூஞ்ச பாக்குறாங்க. கடைசியில சரி இப்பயா தூங்குவான்னு பார்த்தா அதுவும் இல்ல, கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ தனியா தான் தூங்குறாரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினி பாவம் தூங்க முடியாம ஐயோ என்னடா அது 2 பேரும் நடுவுல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை நடுவுல போட்டு அவங்க எல்லாம் நல்லா தூங்குறாங்க 2 பேரும். இந்த லட்சணத்துல காலை வேற தூக்கி போட்டுக்கிறாங்க. சரி நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தூங்கும் போது எத்தனை பேர் உங்க மேல காலை தூக்கி போட்டு உங்க தூக்கத்தை கெடுத்திருக்காங்கன்னு. அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா இருட்டெல்லாம் விடியுது. விடிஞ்சா டாப்புன்னு ஒரு டென்ட் காணோம், அது போக வந்து மிச்சம் இருக்கிற பொருள் எதையுமே காணோம். எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் தனியா போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சுவலி கார்ல வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கோவம் வர்றாங்களா. இவங்களும் சாரிடா என்னடா பண்ண சொல்றேன், எனக்கு என்ன தெரியும் அவங்க சடனா வருவாங்கன்னு, எனக்கே தெரியாதுடா அவங்க வருவாங்கங்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொல்ற, திடீர்னு வந்துட்டாங்க கூட வந்துட்டாங்க, அப்படியே என்ன பண்றது அப்படின்றப்ப இல்ல இல்ல நான் ஒன்னும் சொல்லல அப்படின்றப்ப டே சாரிடா தங்க பிள்ளை அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் கொள்ளாவிட்டு மாய பேசிட்டே வர்றாங்க. சோ அப்படி வந்த உடனே கரெக்டா இங்க வந்து நிப்பாட்டுறாங்கல்ல, காரை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயினி இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது கையை அப்படி கோத்துட்டு நடப்பாங்களா அந்த மாதிரி நடக்கிறக்கா ரெடி ஆகும்போது கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா வந்துடுறாரு. அவர் அப்படியே பாக்குறாரு, நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லி வணக்கம் வைக்கிறாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள வராரு, அவங்க அப்பாவும் போறாரு. அப்படி போகும்போது சோ இதை நீ பண்ணணும் முடிவு பண்ணிட்ட திரும்ப அப்படின்னு ஆமா அப்படின்றாரு. சரி எதுக்காக நீ இதை பண்றன்னு சொல்லு அப்படின்றப்ப எதுக்காகனா அவ மட்டும்தான் எனக்கு என் லைஃப்ல இருப்பா, என்னுடைய லைஃப் பார்ட்னரா வர்றதா இருந்தா அது அவ மட்டும்தான், எனக்கானதா அவ மட்டும்தான் அப்படின்றாரு. எப்படி அம்மா உங்களுக்கு அவங்க ஒருத்தங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இப்ப நானும் இருக்கேன்ப்பா, இதுல என்னப்பா தப்பு இருக்கு, எங்க 2 பேராலையும் பிரிஞ்சு இருக்க முடியாது, நாங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் அப்படின்றாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப நீங்க அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ அதே மாதிரிதான் நானும் தாராவை அந்த அளவு விட அதை விட அதிகமாவே தான் விரும்புறேன். சோ என்னால தாராவை விட்டுட்டு வர முடியாது. இதை கேட்டோடனே அவங்க அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலைங்க. அப்படியே பாக்குறாரு, பார்த்துட்டு அமைதியா ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாரு. அவர் ஒரு மாதிரி அவர் ஒய்ஃப் போட்டோவை பார்த்துட்டு அப்படியே பழைய நினைவுகளுக்குள்ள போறாரு. என்ன அப்படின்னா அவங்க ஒய்ஃபும் அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க லவ் பண்றப்ப. அவங்க வந்து கேட்டிருப்பாங்க ஆமா என்னது இது மண்டமேல உனக்கு என்ன ஆயிப்போச்சா அப்படின்னு. இல்ல இதுதான் உங்களுக்கு பிடிச்ச அந்த சிங்கர்காரல அவருடைய ஹேர் ஸ்டைல் தெரியுமா, அதனால எனக்கு கொஞ்சம் காசெல்லாம் செலவு பண்ணி உனக்கு பிடிக்கணுங்கிற கதை இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, பட் இருந்தாலும் உனக்கு நல்லா இல்ல, தயவுசெய்து இப்போதைக்கு அதை எடுக்க சொல்லாத அப்படின்றாரு. ஓகே ஆமா எதுக்காக உனக்கு என்னை பிடிச்சிருக்குது, அது வந்து எனக்கு சொல்ல தெரியல, எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, அதே நேரத்தில் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, சொல்ல போனா உன்னுடைய கேரக்டர் நீ நடந்துக்கிறதா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் சொல்ல தெரியலையே அப்படின்றாரு. ஓ அப்படியா, ஆனா என்னுடைய ஹார்ட்டுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தானே இருக்கா அப்படின்னே. பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா அதே நேரத்தில் என் ஹார்ட்டுக்குள்ள நீ இருக்கல எனக்கு அது போதும் அப்படின்றாரு. சோ அப்படியே பாக்குறாங்க, சரி ஓகே என்ஜாய் உன் லவ்வுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. சோ இது எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி இங்க நம்ம ரியாவை காட்டுறாங்க. ரியா வந்துட்டு ஐஸ் குட்டிமா எங்க ஆள காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து நம்ம ஐஸ் அப்படியே வருது. வந்தோன்னே என்னம்மா எங்கம்மா போயிருந்தேன், இங்க இருந்து வர்ற அப்படின்னு. ஒண்ணு இல்லம்மா இந்த இது எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு. என்னது இது நெக்லஸ், இது ஆன்டியோட நெக்லஸ் ஆச்சு அப்படின்னு. ஆமாமா இதை போட்டுக்கோ, வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு. இல்லம்மா போட்டுக்கோ, கழுத்து வெறுமனையா தானே இருக்குது, இது போட்டா அழகா இருப்ப பாக்குறதுக்கு அப்படின்னு. சரி ரைட் ஏதோ மக சொல்றாளே அப்படிங்கறக்காக அதையும் போட்டுக்கிட்டு அப்படியே எங்க நம்ம டால்பின் சென்டருக்கு போறாங்க. இங்க டால்பின் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ரியா மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை அங்கிட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல அங்க வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ராஜேஷ் வந்து கையில ஏதோ இதோட வருவாப்ல. அப்படி வந்து உட்கார்ந்தோன்னே இவங்களும் பாக்குறாங்க. பார்த்து என்னது கையில அப்படின்னு. இது வந்து இங்க இருக்கிற குழந்தைங்க டிராயிங் வரைங்களாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு. ஏதோ ஒரு சம் ஜூஸ் மாதிரி இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டோன்னே ஆமா அந்த சந்தரால வந்துட்டு தீம் பார்க் கட்டுறாங்கல்ல அந்த பில்டிங் ஒர்க் அந்த விஷயம்லாம் என்னாச்சு அப்படின்றப்ப அப்பதான் இவங்க சொல்றாங்க ஆக்சுவலி இல்ல அந்த பில்டிங் கட்டுறது வந்து கேன்சல் ஆகி போச்சு, ஏன்னா ஓட்டாக
அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு. இல்லையே, ஓட்டு எடுப்புலாம் நடந்துச்சு, அதுல நிறைய பேர் வந்து ஓட்டு பண்ணியிருந்தாங்கன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு. எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பட் எங்க அம்மா வந்துட்டு அதை இது பண்ணிட்டாங்க, எல்லாரையும் சொல்லி மனசை மாத்திட்டாங்க அப்படின்னு. ஓ ஆமா அப்படியா, சரி எதுக்காக வந்து நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றப்ப, இல்ல எங்க அம்மா வந்துட்டு டைவ் பண்றது நிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டோம் அதனால அப்படின்னு. எதுக்காக அப்படின்றாங்க. அதுவா ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவால டைவ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குது. சோ இன்னொரு தடவை அவங்க டைவ் பண்ணாங்க அப்படின்னா இறக்கற கூட வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் எப்படியாவது அவங்கள தடுத்து நிப்பாட்டணுமேங்கிறக்காக இந்த இதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்றாங்க. ஆமா நீங்க எதுக்காக வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டீங்கன்னு. இல்ல அது வந்து டால்பினுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும், எனக்கு புரியல அப்படின்னு. இல்ல அங்க கட்டடம் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல இந்த தீம் பார்க்ல மக்கள் வந்து இதை பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டால்பினுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டனே ஓ அப்படி ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்களும் வச்சா எனக்கு வேற பிள்ளை இருக்கு, நான் என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஆமா ஆக்சுவலி வந்துட்டு நீங்க ஏன் டைவ் பண்ணக்கூடாது, என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா நீங்க தான் நல்லா டைவ் பண்ணுவீங்க, அதாவது வந்து நல்லா நீச்சல் அடிப்பீங்க, இல்ல உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, சோ அதனால ஏன் நீங்க டைவ் பண்ணக்கூடாது, நீங்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்றப்ப, நான் டைவ் பண்றது நல்ல ஐடியா தான், பட் எங்க அம்மா ஐயோ எனக்கு புரியலையே. ஓகே எனிவே நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க டைவ் பண்றதுக்கு நம்மால ஐடியா கொடுத்துட்டாரு. போன எபிசோட்ல பாத்துருப்பீங்க, ஆக்சுவலி வந்துட்டு நம்மால் வந்துட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணிருப்பாரு, பட் இவங்க இன்னும் எந்த பதிலும் சொல்லல, அதையும் மறந்துடாதீங்க. இங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அவங்க அப்பாவை காணோம். அவரும் போன் ட்ரை பண்ணி பாக்குறாரு, பட் அவங்க அப்பா அந்த இடத்துல இல்லவே இல்ல. இத போய் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா சொல்ற, உண்மையில உங்க அப்பாவை காண மாட்டே, என்னடா பண்ணி தொலைச்ச, ஐயோ போச்சே அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. அப்படியே மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்சோடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா எங்க இருக்காங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா சமாதியில வந்து இருக்காங்க. சோ அங்கெல்லாம் அந்த நினைவிடம்னு ஒன்று இருக்கும். சோ அங்க போய் உட்கார்ந்து அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் வர்றாங்க. வந்தோடனே ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. அப்பா உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு சொல்லி நீங்க சொல்றது எல்லாமே உண்மை கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் தாரா தாரா என் பொண்ணு, தாரா என் பொண்ணு, தாரா என் பொண்ணுன்னு தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல என்னைக்குமே அம்மாவும் சரி நீங்களும் சரி என்னை வெறுத்திருக்க வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு சொல்றது எல்லாம் சும்மா இப்ப கோவத்துல சொல்றீங்களே தவிர மனசார நீங்க சொல்ல வாய்ப்பே இல்ல. என்னால வந்துட்டு நீங்க எந்த விதையும் பாதிக்க கூடாது, நீங்க தயவுசெய்து வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்றாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு. ஓ இப்ப வீட்டுக்கு கூட்டு போற கதை வந்தியா அப்படின்னு. ஆமாப்பா, அது மட்டும் இல்லாம நான் உங்களோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணுவேன்ப்பா, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி. அவனுடைய கையை பிடிச்சி என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காகவும் என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் வந்து ராஜ் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ அதனால அவனுடைய கைகளை பிடிக்கிறதுக்காக நான் உங்களுடைய சம்மதத்துக்காக கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன், இது எவ்வளவு நாள் ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பேப்பா அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. இவங்களுக்கு சரிப்பா நான் வர்றேன்ப்பா அப்படின்னு கிளம்பிடுறாங்களா. கிளம்பும் போது ஒரு நிமிஷம் நிலுமா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே உன்னால ராஜ் இல்லாம வாழ முடியாதா அப்படின்னு கேட்டேன்னு, இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும்பா, என்னுடைய முதல் காதலும் அவன் தான், என்னுடைய வாழ்க்கையில கடைசியில சாகிற வரைக்கும் நான் அவன் கூட தான் என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்ட்டு நான் வர்றேன்ப்பா அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு வந்து அவருடைய ஒய்ஃப் பேசின விஷயங்கள் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. எப்படின்னா இந்த மரம் எப்படி வந்து இங்க இருக்கிற மனிதர்களுக்காக ஆக்சிஜன் அது இதுன்னு எல்லாமே கொடுத்துக்கிட்டே அழகா இருந்தாலுமே இந்த மனிதர்கள் இது மேல வந்து அன்பு பாசம் எதுவும் வைக்கலனாலும் அது எந்த அளவுக்கு மனிதர்களை லவ் பண்ணுதோ அதே மாதிரிதான் என்னுடைய காதலும் உன் மேல எப்பவுமே இருக்கும், நீ லவ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அப்படின்னு அவங்கள அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அப்படியே பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சு ஃபீல் பண்றாரா, அப்படியே அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே ஃபீல் பண்றாரு. அப்படியே பார்த்துட்டே ஓ மை டியர் தாரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே ஆக்சுவலி வந்துடுறாங்க. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோ எங்க அப்பா பாத்தியா மீட் பண்ணியா என்னாச்சு என்னாச்சு அப்படின்றப்ப அவங்க அப்படியே நிக்கிறாங்களா இல்லையா, டக்குன்னு அங்கிட்டு பார்த்தா நம்ம ஓடி வராரு. குடுகுடுன்னு ஓடி வந்து தாரா நில்லு அப்படின்னு ஓடி வராரு. இவங்களும் பாக்குறாங்க, பார்த்து அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு. உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. எனக்கு புரியலப்பா, உங்க கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கத்துறாரு. சோ ஒரு வழியா நம்ம தாரா ராஜுடைய கல்யாணத்துக்கு நம்ம ராஜுடைய அப்பா ஒத்துக்கிட்டாரு, ஹீரோவுடைய அப்பா ஒத்துக்கிட்டாரு கல்யாணத்துக்கு. சோ இத கேட்டோடனே நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருக்குமே ஆச்சரியம். அவர் அப்படியே சிரிக்கிறாரு. நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, வாழ்க்கை ஆரம்பிங்க அப்படின்றாரு. இவங்களும் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு பயங்கர சிரிப்பு தான், பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினிலாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சவரு இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துருங்க. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.